ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனிஷக் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி சடனா நம்மளோட ஃபோன்ல யூடியூப் வந்து ஓப்பன் ஆகாம போயிடும். கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு youtube.com இந்த மாதிரி காமிக்கும். சரிங்களா? இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி தான். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புது விவரா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு தவறாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்கோட சேர்த்து நம்ம சேனலோட மற்ற அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இது எதனால இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நிறைய பேர் சொல்யூஷன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் டேட்டா அண்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறது இது மாதிரி ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தா கூட சில டைமில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நியூ வெர்ஷனில் தான் இருக்குது, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு தான் ப்ளே ஸ்டோர்லையும் காமிக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட்டும் பண்ண முடியாது. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் டேட்டா பண்ணோம் அப்படின்னாலும் சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது கிளியர் டேட்டா பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு திருப்பியும் இந்த மாதிரி பழைய ப்ராப்ளமே வந்துடும். சரிங்களா? இதனால நம்மளால யூடியூப் அப்படிங்கிறது நார்மலாக நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஆனால் சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ப்ராப்ளம் இப்படி காமிக்குது. இதுலேயே சொல்யூஷனையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட யூடியூப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுனாலே சொல்யூஷன் அப்படிங்கிறது இதிலே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா switch to youtube.com கொடுத்துட்டு கீழே this version of YouTube is out of date and no updates are available for your device. உங்களோட டிவைஸுக்கு இனிமேல் யூடியூப்லேருந்து எந்த புது அப்டேட்டும் வராதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ளீஸ் விசிட் youtube.com ஆன் யுவர் ப்ரௌஸ் இன்ஸ்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டை யூடியூப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து கண்டினியூ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அந்த சர்ச் பாரில் youtube.com இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. youtube.com டைப் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதாவது உங்களோட ஓல்டு யூடியூப் வந்து எந்த இமெயில் ஐடியில் இருந்துச்சோ அந்த இமெயில் ஐடி இந்த க்ரோம்லேயும் லாகின் ஆயிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் ஆகலை அப்படின்னா அந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லாகின் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட யூடியூப் பேஜ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்க்டாப் சைட் மோட் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஸோ ஹோம் யூடியூப் அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு நேம் மாற்றணும்னா மாற்றிக்கோங்க, இல்லைனா யூடியூப் இந்த மாதிரியே வச்சுட்டு ஆட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே குவிக் ஸ்டெப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இந்த பேஜ் வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இதில் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆப் மாதிரி ஃப்ரண்டில் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. யூடியூப் வந்து நார்மலாக நம்ம ஆப்பில் எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி ரன் ஆகுது. சரிங்களா? ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் நார்மலாக எப்படி உங்களோட யூடியூப்பை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்பவே நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஓல்டு மாடல் மொபைல்ஸில் இந்த ப்ராப்ளம் வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் போடுறத தவிர வேறு வழியே இல்லை. சரிங்களா? அப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம டேட்டாஸ் எல்லாமே போயிடும். அண்ட் இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா புது மாடல், அதாவது வாங்கி 1 இயர் இல்லைனா 2 இயர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுற விதமாக தான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து குரோம் மூலமாகவே உங்களோட யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.